அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. இந்த மாதம் விசேஷமான நாட்களை முதலில் பார்க்கலாம். நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, துர்கா பூஜை, விஜயதசமி, தீபாவளி என பண்டிகைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த நாட்களில் அந்தந்த விசேஷ நாட்களுக்குள்ள கடவுள்களை பக்தியுடன் வணங்கி உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். இது தேவியின் சக்தியை வழிபாடு செய்யும் மாதமாகும். இந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் மாதமாகும். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோள்களின் நிலையை ஆராயும் போது கடந்த மாதங்களை விட இந்த மாதம் நல்ல மாதம் என்றே கூற வேண்டும். வருவாய் உயரும், தேவையில்லாத சர்ச்சையில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் சீராகும். இனி விரிவாக பார்க்கலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்களையும் புதனை ராசிநாதனாக கொண்டவரும் புத்தி தெளிவு உள்ளவராகவும் ஒருவரை பார்த்தவுடனேயே எடை போட்டுவிடும் திறமையும் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளும் பிறகு 2ஆம் இடத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார். அவர் ராசிக்குள் அமர்ந்திருக்கும் போது உடலில் பித்த நோய், கண் நோய் ஆகியவை ஏற்படக்கூடும். வீண் பழி அவச்சொற்களை சந்திக்கலாம். கவனம் வேண்டும். அவர் 2ஆம் இடத்திற்கு நகர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். இதனால் நன்மைகள் மேலோங்கும். பழி பாவங்கள் நீங்கும். புத்திசாலித்துடன் நடந்து கொள்வீர்கள். மாத கிரகமான சூரிய பகவான் முதலில் உங்கள் ராசிக்குள்ளும் பிறகு 2ஆம் இடத்திலும் அமர்வது சிறப்பல்ல. கெட்ட கனவுகள் தோன்றும். சிறிய நோய்கள் ஏற்படும். மனைவியுடன் மனஸ்தாபம் ஏற்படும். வீண் சங்கடங்கள் தோன்றும். செவ்வாய் மாத துவக்கத்திலேயே 3ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறார். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். திருமண பந்தம் ஏற்படும். சந்ததி விருத்தி உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருவாய் உண்டாகும். சகோதர நன்மை ஏற்படும். எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும். 12இல் நிற்கும் சுக்கிர பகவான் பின்பு உங்கள் ராசிக்குள்ளேயே வரவிருக்கிறார். இதனால் உங்களுக்கு தனப்பிராப்தி உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உயர் பதவிகள் கிடைக்கும். தலைமை பண்புகள் கூடும். நீங்கள் உங்கள் தயக்கத்தை உதறி வெளியே வந்தால் வாழ்வில் முதல் நிலைக்கு வருவீர்கள். சந்திரன் 5ஆம் இடத்திற்கும் சனி 7ஆம் இடத்திலும் குரு இடப்பெயர்ச்சியாகும் வரையும் நன்மைகளை தரமாட்டார்கள். இவர்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நோய்கள், அவர்களுக்கிடையே சர்ச்சைகள் ஆகியவை ஏற்படும். சிறிய நோய்கள் ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். வருவாயில் மந்தகதி ஆகியவை ஏற்படும். 6இல் நிற்கும் ராகுவால் எல்லா கஷ்டங்களும் விலகி சுகமும் நிம்மதியும் உண்டாகும். பல வகையிலும் பணம் வந்து சேரும். தனியாக பொருள் சம்பாதிப்பதுடன் மற்றவர்களின் பணமும் வந்து சேரும். 10இல் நிற்கும் குரு பகவான் மாதத்தின் பிற்பாதியில் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் வசதிகள் அதிகரிக்கும். சந்தோஷமும் சுகமும் ஏற்படும். அவர் பார்வைப்படும் இடங்களும் விருத்தியாகி நற்பலன்கள் மேலோங்கும். அடுத்ததாக பாவக பலன்களை பார்க்கலாம். இவருடைய லாபஸ்தானாதிபதி இடப்பெயர்ச்சியாகி குருவின் பார்வையை பெறுகிறார். இதனால் மாதத்தில் பிற்பகுதியில் வருவாய் உயரும். ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்லாமல் மற்ற வழிகளிலும் பணம் வந்து சேரும். சாதகமான நிலையில் இல்லாத கிரகங்களால் இவருடைய வருவாய் கரைந்து போகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். 2ஆம் இடத்தில் அதிபதி செவ்வாய் 3இல் அமர்கிறார். 5ஆம் அதிபதி சனி 7இல், 7ஆம் அதிபதி குரு மாதத்தின் பாதியில் சாதகமான 11ஆம் இடத்தில் அமர்கிறார். இதனால் இவர் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சர்ச்சைகள் மாதத்தின் பிற்பகுதியில் விலகி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு பெறுவார்கள். குழந்தைகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். காதலர்கள் வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு மந்தகதியில் இருக்கும். பிற்பாதியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உறவினர்கள் உதவுவார்கள். இவருடைய 6ஆம் வீட்டின் அதிபதி சனி 7ஆம் வீட்டில் கண்ட சனியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் ஏற்கனவே உள்ள நோய்கள் தொந்தரவு கொடுக்கலாம். புதிதாக சில நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகள் தள்ளி போகலாம். உங்கள் கௌரவம், அந்தஸ்து ஆகியவற்றிற்கு பங்கம் ஏற்படும் நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். உங்கள் ஜீவன தொழில்கள், வேலை, தொழில், வியாபாரம் போன்றவை மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். முற்பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் மந்தகதியிலேயே நடைபெறும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகள் எல்லா விஷயங்களிலும் குறை கண்டு கொண்டே இல்லாமல் தீர்வுகளை சொல்லாமல் கடந்து போனால் உங்கள் மதிப்பு மரியாதை குறையும். உங்கள் செல்வாக்கு குறைந்துவிடும் என்பதால் கவனமாக இருங்கள். கலைத்துறையினருக்கு இந்த மாதம்
வெளியாகும் படைப்புகள் வரவேற்பை பெற்று உங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் முழுவதும் ஓரளவு நல்ல பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த மாதம் மூகாம்பியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.